இப்போ பக்காவா ட்வின் ஃப்ளேம் ரெகனைசேஷன் பார்க்கலாம். ட்வின் ஃப்ளேம் ரெகனைசேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு லவ் லிஸ்ட் எழுதியிருக்கோம்ல, அந்த லவ் லிஸ்ட்ல இப்போ நான்லாம் 61 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். அந்த 61 பாயிண்ட்ல 10 பாயிண்டாவது ஒருத்தனுக்கு இருந்தா தான் அவனை நிமிந்தே பார்ப்போம் நம்ம. ஓகேயா? 61 பாயிண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனா தான் ஒரு பர்சன் நம்ம வந்து எனர்ஜியா ஒருத்தன் உருவாக்கியிருக்கோம். உருவாக்கி இருக்கிறவனுக்கு 61 பாயிண்ட் இருக்கு. அதுதான் அந்த எனர்ஜியோட 100% அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஒருத்தங்கிட்ட நம்ம 10% பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து யோசிப்போம், நம்ம 61 பாயிண்ட் எழுதுனதுல இவன்ட்ட 10 தான் இருக்கு. அப்போ வந்து இவன் ட்வின் ஃப்ளேம் கிடையாது, ட்வின் ஃப்ளேம் மாதிரியே ஒருத்தனை பார்க்குறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரும். இன்னொன்று, அந்த ட்வின் ஃப்ளேம் மாதிரியே குணங்கள் இருக்கிறவனை தான் நம்ம நிமிந்தே பார்ப்போம். ஓகேயா? அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு பழக நேரிடுது, பேச நேரிடுது அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியே ஓடும் பாருங்க. அந்த மாதிரி ஸ்பீடா போய் ரிலேஷன்ஷிப்ல புதக்கடின்னு குதிச்சிடக்கூடாது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸா பழகுங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா பழகும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒருத்தர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, இன்னும் இன் டெப்த்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்நேகமா அடுத்த ஸ்டேஜுக்கு பிளாசம் ஆகட்டும். அந்த ஸ்நேகம் இன்னும் அதாவது இன்டிமசிங்கிறத தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்டிமசி ஆகட்டும். அந்த இன்டிமசி டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அதுக்கு மேல அது லவ்வா பிளாசம் ஆகுதுன்னா பிளாசம் ஆகட்டும். கிவ் தட் ஓன் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப். ஓகே, டோன்ட் பி இன் அர்ஜ். நீங்க ஃபுல்லா முழுமையா அவங்க கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இவங்க என்னோட ட்வின் ஃப்ளேமா இல்லையா அப்படிங்கிறது உங்களால ரெகனைஸே பண்ண முடியும். எக்ஸ்டர்னல்ல நான் சொல்றது, ப்ராக்டிக்கலா சொல்றது, இன்டர்னலையும் நான் சொல்லித்தரேன்.